சரசு, என்னோட சாக்ஸ் வாஷ் பண்ணியா இல்லையா? வாஷ் பண்ணது டிராயர்ல இருக்கு, கொஞ்சம் பாருங்க. ஓ, எங்க காணுமே சரசு? அந்த கபோர்ட் பக்கத்துல ஒரு டிராயர் இருக்கு பாருங்க, அதுல கொஞ்சம் பாருங்க. சரி சரி. ஓகே, கிடைச்சிருச்சு. சிண்டு, காலை கொஞ்சம் கீழே போட்டு உட்காரு. பொண்ணுங்க எப்படியா உட்காருவாங்க? தீபு, முடி எப்படி விரிச்சு போடாதன்னு எத்தனை வாட்டி சொல்றது? காலையில எந்திரிச்ச உடனே குளிக்கிறதும் கிடையாது, பிரேயர் பண்றதும் கிடையாது. அப்படியே பல்ல விளக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட வேண்டியது. Mom, everybody comes to school like this. உங்க ஸ்கூலை பத்தி எனக்கு தெரியாதா? பஸ்ல அவங்க போட்டுட்டு வர ட்ரெஸ்ஸ பார்த்தாலே தெரியுது அவங்க லட்சணம். அந்த பசங்களோட அம்மா அவங்களை எப்படி வளர்த்து வச்சிருக்காங்கன்னு தெரியுது. இதெல்லாம் நினைச்சாலே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சீக்கிரம் என்னங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, காஃபி ஆறி போகுது. ஓ சரசு, சும்மா கத்தாத. நான் இப்ப காஃபி குடிக்க போறேன்னு பக்கத்து ஊருக்கே தெரிஞ்சிருக்கும். இந்தாங்க, இட்லி சாப்பிடுங்க. இன்னைக்கும் இட்லியா? அதுல சாம்பார் இருக்கு, எடுத்து கொஞ்சம் ஊத்தி. ஓகே. சரி கேர்ள்ஸ், ரெண்டு பேரும் சொல்லுங்க, இன்னைக்கு உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் என்ன ஹாட் டாபிக்? Amma doesn't like girls wearing mini skirts to school. உங்க அம்மா கிட்ட அவங்க எல்லாருக்கும் பாவாடை தாவணி வாங்கி தர சொல்லு. உங்க அம்மா இப்படிதான். எல்லாரும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்ணுங்க நல்லா. ஐயோ, it's 8 o'clock. அந்த காஃபியை கொடு. 9:30க்கு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. ஓகே. ஏய் சரசு, என்னோட ஐடியா நீ எங்கயாவது பாத்தியா? ஐயோ கடவுளே, என்னைக்காவது ஒரு நாளாவது நேரத்தோட நீங்க ஆபீஸ் போயிருக்கீங்களா? கம் ஆன், சீக்கிரம். 9 o'clock ட்ரெயின் மிஸ் ஆச்சுனா என் வேலை காலி. கட்சுதா எங்க குடு. இந்தாங்க. ஓகே, thank you. வாங்க. வைக்க கூடாதா? சரி, நாளைக்கு வைக்கிறேன். வாங்க. சாப்பிடுமை. நான் போயிட்டு வரேன். எல்லாத்தையும் சமைச்சதெல்லாம் எனக்கு. சீக்கிரம் வாங்க. கழுவாம எப்படி ஓடுது பாரு போடு. ஒரு நிமிஷம் இருமா. இந்தா. பாத்து போ. சீக்கிரம் வா. அடியே, உன்னோட இந்த மென்டல் பிளாக் எல்லா இந்தியக்காரங்களுக்கும் இருக்கிற ஃப்ரெஷ் அவுட் ஆஃப் த போட் ஃபேஸ் தான். இங்க பார்ச்சலாம், ஊருக்கு போலான்ற உன்னோட இந்த கனவு எவ்வளவு சீக்கிரம் நீ தூக்கி எறியறியோ அந்த அளவுக்கு உனக்கு நல்லது. ஆனா அந்த அளவுக்கு இந்த நாட்டுல அப்படி என்னதான் இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ ஒண்ணு மட்டும் சொல்லு, பெத்தவளுக்கும் வளர்த்தவளுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? இந்த காலத்துல போய் இதெல்லாம் பேசிட்டு இருக்க பாரு. நம்ம சங்கர் எங்கே போனான்னு சொன்ன? ஏதோ ஃபாக்ஸ்ஃபோர்டா? ஓ, ஆக்ஸ்போர்டுக்கு போயிருக்கானா? அங்கே தான் போயிருக்கான். அது ரொம்ப நல்ல இடம்னு சொன்னான். ஹோட்டல் வேலையெல்லாம் அவனே பார்த்து நடத்துகிறானா. ஓனரு இந்தியாவில் எங்கேயோ இருக்காரான். ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே தங்கியிருக்கான். இந்த வேஸ்டேஜில் இன்னும் எடுத்து போடலையா? இன்ஸ்பெக்டர் செக்கிங் வரும்போது இதை பார்த்தாருன்னா லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க. இதோ வரேன். சட்டு புட்டுன்னு எடுத்து போடியா. சதீஷ், பஃபேக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சுல்ல? ரெடி ஆயிடும் சார். என்னையா அது? அங்கே போலீஸ் நிற்கிறாங்க. என்னையா உன்னோட தொல்லையா போச்சு? நீ இந்த நாட்டுக்கு வந்து கொலைகள் ஏதாவது பண்ணிட்டியா? இல்லை. அப்புறம் உன்னோட பேரு முகமதா இல்லை பின் லாடனா? அப்புறம் எதுக்கே நீ இந்த போலீஸை பார்த்து பயந்துகிட்டு இருக்க? யோ, இந்த லண்டன்ல பாதி பேரு உன்ன மாதிரி தான் இல்லீங்களா தங்கிட்டு இருக்காங்க. இவங்களை பிடிக்கணும்னா போலீஸ்காரங்களுக்கு அது மட்டும் தான் வேலையா இருக்கும். இல்ல, தெரிஞ்சே எதுக்கு பிரச்சனையில மாட்டணும்? யோ, சில நேரத்துல உங்ககிட்ட பதில் சொல்றதுக்கே நேரம் பத்தாது. யோ, உனக்கு அவ்வளவு தைரியம் இல்லைன்னா நீ எதுக்கு விசிட்டிங் விசால இங்க வந்து தங்கி ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்க? எப்படித்தான் எல்லா பிரச்சனையும் அங்கிருந்து சுத்தி என்கிட்ட வந்து சேருதோ தெரியல. அந்த வேஸ்டேஜ் என்கிட்ட கொடு, நான் கொட்டுறேன். நீ உள்ள போய் சிக்கனை வாஷ் பண்ணு. அப்புறம் இன்னைக்கு சாயந்தரம் 2-3 டெலிவரி இருக்கு. சதீஷ் எங்கேயும் வெளியே போறானா, அதனால நீ தான் போகணும். இல்ல, டெலிவரி நான் இது வரைக்கும் போனாதான் கத்துக்க முடியும்.